இந்த ஷேர் மார்க்கெட்ல கூடிய இதுல வந்து ப்ராப்பரான விஷயங்கள் எனக்கு என்னென்ன தெரியல அப்படின்னா, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நான் வந்து ரொம்ப பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன். கம்பெனியை பார்த்து வாங்கி வைக்க வேண்டியது எப்ப ப்ராஃபிட் வருதோ அப்ப விக்கிறது, அந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் இருந்தேன். எப்போ உங்களோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சனோ, சோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் முக்கியம் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சோ அதுல வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அதுல வரக்கூடிய இண்டிகேட்டர் வச்சுதான் நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் ஃபுல்லாவே. சோ நம்ம வந்து இதுக்கு ஒரு டூல்ஸ், இந்த டூல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளால அது இந்த ஃபீல்டு எல்லாம் ரொம்ப நாள் சஸ்டைன் பண்ணி நிக்க முடியாது. சோ அதுக்காக கத்துக்கணும் அப்படிங்கிறது நீங்க வந்து இந்த ஓவல் ஷேப்ல போட்டு காமிச்சீங்களா, நிப்டி 50 வந்து இப்ப வந்து மேலையும் போலாம் ஒண்ணு கீழே விழுகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சீங்களா, அது வந்து யாருமே வந்து அந்த மாதிரியான டீடைல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி யாருமே காமிக்கல. நான் வந்து கிளாஸ் எல்லாம் போய் பார்த்தேன், பட் அவங்க எல்லாம் யாருமே வந்து இந்த அளவுக்கு டீப்பா எல்லாம் சொல்ல கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க டிரா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஃபுல்லாவே. இப்ப டிரா பண்ணி பார்க்காத இப்ப மேக் புக்ல எல்லாம் அந்த அளவுக்கு இப்ப எதுல சிஸ்டமைஸா எதுல பண்ணா ஈஸியா இருக்கும்? அதாவது டெக்னிக்கலா, அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிதானே? ஆமா ஆமா. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்க ட்ரேடிங் தான் நீங்க இப்போ போட்டு வச்சுட்டேன்டா, நீங்க எத்தனை வருஷம் அந்த போட்டு வச்ச கோட அப்படியே வச்சிருப்பான். அதே நேரத்துல வந்து ஒரு சார்ட்டை மட்டும் தான் நமக்கு இது பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணுமா? ஃபுல்லாவே ஃப்ரீ தான். இது ஃப்ரீ தான். ஃப்ரீ. ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த நிப்டி 50 ஸ்டாக் நான் போடுறேன், ஃபுல் சார்ட். இது கிஃப்ட் நிப்டியோட. ஓகே. இதெல்லாம் நீங்க எப்போ போட்டு வச்சிருந்தது இந்த கோடுங்கள்லாம். எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படியே தான் இருக்கும். ஆமா, அப்படியே. இது வந்து உங்க இமெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணி நீங்க உள்ள செட் பண்ணி வைக்கிறதா ஃபுல்லாவே இது மாதிரி? நம்ம ஃபர்ஸ்ட் போய் அந்த ஜாயின் பண்ணிட்டாலே போதும், சைன் பண்ணிட்டாலே போதும். ஒரு பர்టిక్యులரான ஒரு 10 கம்பெனி நான் வாங்கி வைக்கிறேன்னா அந்த 10 கம்பெனிக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா அது அப்படியே இதுல இருக்கும், ஃபுல்லாவே அப்படியே தான் இருக்கும். ஆமா, இது பாருங்க எனக்கு எவ்வளவு இது வச்சிருக்கேன் பாருங்க. முன்னாடி இது ஃபர்ஸ்ட் மேல வந்து ஒரு 7 இருக்கா. ஆமா, நேச்சுரல் கேஸ், ஆயில், கோல்டு, அப்புறம் ஹாங்காங்குடைய இது நிப்டி, இது வந்து டோ ஜோன்ஸ், இது ஜப்பானுடையது. இது கீழே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சரிதா? எக்கச்சக்க. ஆனா இப்ப எடுத்துட்டான். இப்ப மொத்தமே அவன் என்ன பண்றான்டா, இந்த பாருங்க கிளிக் பண்ண உடனே என்ன சொல்லுது பாருங்க. இப்ப நான் ஒரு மறுபடியும் இந்த இதை கிளிக் பண்ண, பிட்காயினை கிளிக் பண்ணேன், கிரிப்டோ என்ன சொல்றான் பாருங்க, அப் டு 1000 சிம்பிள் பெர் லிஸ்ட் மட்டும்தான். 30 தான் பேசிக்ல கொடுக்குறேன். இப்ப 30 ஆகிட்டான். முன்னாடி வந்து எக்கச்சக்கமா எவ்வளவு வேணாலும் பண்ணாலும் ஃப்ரீ பண்ணிருந்தான். எனக்கு இவ்வளவு இருக்குது இதுல. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க 30 வரைக்கும் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீக்கு. ஓகே, அதே 30 எனக்கு பெருசுதான். ஓகே தானா? லிமிட்டடான கம்பெனி மட்டும் தான் நான் ஒரு குறிப்பிட்ட கம்பெனில மட்டும் தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபுல்லாவே. நீங்க வந்து ஒரு தடவை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் போனீங்கல்ல, அது வெப்சைட் என்னது மாத்திருக்கேன் பாருங்க. இந்த சார்ட்டை வந்து நான் போட்டது வந்து 2022ல. பாருங்க 3 வருஷம் ஆகி அது அப்படியே இருக்கு பாருங்க. இது வந்து டே கண்ணுக்கு மாத்திரம் இதை நம்ம அனலைஸ் பண்ணோம் 2022ல. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் சேனல் மாதிரி போட்டான், பிரேக் அவுட் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணோம். இது இருக்கு பாருங்க, ஃபாலிங் சேனல் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணது அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சது அப்படியே இருக்கு. அப்படியே இருக்குது. கரெக்ட். 2022ல உள்ளது. அந்த மாதிரி ஒண்ணு நம்ம போட்டு வச்சது அப்படியே இருக்கும். 5 இயர்ஸ் இதெல்லாம் நீங்க புரோக்கர் மூலியமா பண்ணாலும் இருக்கும். ஆனா வந்து இது காமனா உள்ளது. ஓகே 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 ஓகே. அது வந்து நீங்க புரோக்கர்ட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்ணி மாசத்துக்கு வந்து, மாசம் இல்ல வருஷத்துக்கு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் சார்ஜஸ் வாங்குவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ஜெராதா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஆமா ஆமா வாங்குவாங்க. அது வாங்குவாங்க. இது வந்து ஃப்ரீயா இருக்கும். அது இவன் தான் கொடுக்கறது எல்லாத்துக்குமே சார்ட். கொடுத்தோம்னா அது அப்படியே இருக்கும். சரி, ஓகே. நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. நீங்க டெக்னிக்கல் கிளாஸ் போயிருப்பீங்களா? அதுல உங்களுக்கு ஓரளவு தெரியாத விஷயம் மட்டும் நீங்க கேக்குறீங்களா? ஓகே. இல்ல இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு பாப்போம் ஃபுல்லாவே. அது வந்து உடைச்சிட்டு இப்ப கீழே விழுகுதும் போது அது ஒவ்வொரு சிம்பிளா உங்களுக்கு லோகோ, இப்ப வந்து இந்த ஹேமரு ஒவ்வொரு லோகோவா இருக்குல்ல, அது முக்கியமானது என்ன நினைஞ்சுது? அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா இப்ப இந்த சைட்லயே நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே. இது வந்து எல்என்டி உடைய அது சைடுல வந்து உங்களுக்கு வரையலாம். அதாவது எல்லாமே மார்க்கெட்டே வந்து எப்படி மூவ் ஆகும்டா, இதுக்கு பேர் என்ன? மார்க்கெட் போயிட்டு இப்படி போறோம், வேவ்ஸ் மாதிரி மேல போயிட்டு இந்த இடத்துக்கு பேர் என்ன, இந்த இடத்துக்கு பேர் என்ன, இந்த இடத்துக்கு பேர் என்ன. இது வந்து நம்ம
ஹை சொல்லுவோம். ஓகே, ஹை. இது ஹையர் லோ. ஓகே. இந்த இடத்துல இத பிரேக் பண்ணிட்டு இங்க போனா ஹையர் ஹை. ஹையர் ஹை. ஓகே. அப்புறம் மறுபடியும் ஹையர் லோ. இது சரியா? ஓகே 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 ஓகே. இப்ப மறுபடியும் இங்க போச்சுன்னு சொன்னா இது ஹையர் ஹை. ஓகே ஓகே. இது முடிஞ்சா அப்புறம் இப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகுறது எல்லா மார்க்கெட்டும். அதுக்கப்புறமா இங்க போனோடனே இங்க மூவ் பண்ண முடியாம அப்படியே திரும்பும். இதுக்கு பேர் தான் டபுள் டாப். டபுள் டாப். ஓகே ஓகே. டபுள் டாப் எடுத்த உடனே மார்க்கெட் கீழ திரும்ப ஆரம்பிச்சிடும். எப்போ நமக்கு இந்த ஸ்விங் ஹையர் லோ பிரேக் பண்ணுதோ அப்பவே புரிஞ்சுக்க வேண்டியதான் மார்க்கெட் வந்து திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த இடம் ஹையர் லோ நம்ம சொன்னோம்ல, அதை திரும்பி உடைச்சிட்டு கீழே வந்துட்டாலே மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சிட வேண்டியதான். அப்புறம் அதோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே டவுன் ட்ரெண்ட் தான். மறுபடியும் கீழே மேல போயிட்டு கீழே வரும். திரும்பினோடனே திரும்பிடுச்சு இல்ல மேலதே இருக்குன்னு சில பேர் நினைப்பாங்க. தெரியறவங்க பெரிய கம்பெனிக்கார FIDA அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ட்ரேடருடைய மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ்லாம். எல்லாரும் எப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட் லைன், கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம். இதையும் நம்மள வந்து ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு உள்ள வழியை தான் அவனும் பார்ப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. இன்ட்ராடே நான் செஞ்சு பார்த்ததுல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, யாருமே திறமசாலி இல்ல, நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிட்டோம்ல, இது ஈஸியா பேசிட்டோம்ல. இங்க பேசும்போது இங்க வந்தோடனே நம்ம டபுள் டாப் திரும்புது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்ல. ஆமா, பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாரும் திரும்பிடுச்சுன்னு நினைச்சிருவாங்க. மார்க்கெட் இங்க தூக்கி இது வரைக்கும் கொண்டுட்டு போவோம். ஏன்னா இங்க வச்சிருப்பாங்கல்ல, இந்த இடம் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. எல்லாருடைய ஸ்டாப் லாஸே அடிச்சுட்டு தான் திருப்பி கீழே கொண்டு வருவோம். டெக்னிக்கலா ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்னு சொல்லுவாங்க. ஃபேக் பிரேக் அவுட். ஆமா. அப்ப வந்து இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம பொறுமையா இருக்கிறது மட்டும்தான். அவங்கள நம்ம பீட் பண்ணவே முடியாது. FIயும் DIயும் ப்ரோ ட்ரேடர்ஸையும் யாராலுமே பீட் பண்ண முடியாது சாதாரண ட்ரேடர்ஸ்னால. இந்த இடத்துல நம்ம வாங்கிட்டோம் ஒரு பொருளை, இடத்துல நம்ம வாங்கிட்டோம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் நம்ம விற்க போற இடம் இங்க. அதுக்கடையில நம்மள ஏமாத்துறான்னு வச்சுங்களா, இங்க வந்துட்டான்டா பயந்துட்டு நம்ம வெளியே வந்தா அதோட முடிஞ்சு நம்ம காசு லாஸ்ல போயிடும். பொறுமையா இருந்தோம்னா அவன் பாட்டு மூவ் பண்ணி போவான். இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. மார்க்கெட் மூவ் ஆறதுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இது ஹையர் ஹை டபுள் டாப், அப்புறமா வந்து லோயர் லோ. இது வந்து லோயர் லோ. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிருக்கீங்க, ரொம்ப டவுன் ஆயிருச்சு, அப்ப வந்து நீங்க எப்ப வந்து ஆவரேஜ் பண்ணணும், எப்ப வந்து அது வந்து ரிட்டர்ன் ஆகுங்கிறது நீங்க அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சீங்கன்னா என்கிட்ட கேட்டீங்க. நான் அப்பெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அன்னைக்கு. ஆமாமா சொல்றேன். இது வந்து வந்துச்சு. அடுத்தது வந்து நமக்கு வந்து டபுள் பாட்டம். அது ஓகே. இந்த இடம் வந்துட்டு மறுபடியும் வந்து டபுள் பாட்டம் வந்துட்டா திரும்ப போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரிதான் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே நடக்கிறது. இதுதான் மார்க்கெட்டுடைய பேசிக்க. இப்போ வந்து நான் நீங்க கேட்டதுக்கு வர்றேன். இப்ப டிசி இதுல வந்து இப்ப நான் சொன்னேன்ல, இப்போ வந்து இங்க இருந்து மேல மார்க்கெட் மூவ் ஆகுது, ஹையர் ஹை போட்டுருச்சு. அப்பதான் மேல மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. இந்த இடம் இருக்குல்ல ஹை, உடைக்கவே கூடாது. உடைச்சிட்டா மார்க்கெட் வீக்கான மார்க்கெட் நம்மள ஏமாத்துறான்னு அர்த்தம். போச்சு சொன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த இடத்த உடைக்காம போனா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அது ஒரு இருக்கு. அது பாக்க சார்ட்ட பாக்க தான் உங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க சொல்லி கொடுக்குற அளவு உண்மையிலே இதுக்கா சொல்ல யாருமே சொல்லல. இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக் கிளாஸ் எல்லாம் போனேன், இந்த அளவுக்கு எல்லாம் டீடைல் எல்லாம் சொல்லல. இது அடுத்தது வந்து கேண்டில்ஸ்லயும் கேண்டில்ஸ் போடுற இடத்தை பொறுத்துதான் அந்த கேண்டிலுடைய பவர். நீங்க சொன்னீங்க ஹேமர் போட்டா எப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஹேமர் எந்த இடத்துல போடுது அதெல்லாம் இருக்கு. சரி, இப்போ நீங்க ஆவரேஜுக்கு வந்துருவோம். சரியா? ஆவரேஜுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டே கேண்டில் TCS இந்த இடம் பாருங்க. TCS ப்ராஃபிட் புக்ஸ் 4380. இந்த இடத்துல பை பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதுக்கு சரியா அந்த டைம்ல நோட் பண்ணி வச்சிருந்தது. இது கொஞ்சம் பெருசு பண்றது ரொம்ப சுருக்கி இருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்ல சில கிரைட்டீரியா சில ரூல்ஸ் வச்சிருக்கேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 45 டிகிரில மூவ்மெண்ட் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்ப 45 டிகிரி மூவ்மெண்ட்ல இது வந்து சில மூவிங் ஆவரேஜ் எல்லாமே நமக்கு இது வரணும். அதுல வந்து இதுல வந்துடும் நம்ம
என்னுடைய 5 இயர்ஸ்ல வந்துடும். அவங்க மூவிங் ஆவரேஜ் வரும். TCS டேக் அண்ட் 10 நிமிஷத்துல எண்ட் ஆகும் வருது பாருங்க. யுவர் மீட்டிங் வில் எண்ட் இன் 10 minutes ஜூம். சரி, இப்போ திரும்ப ரீகனெக்ட் பண்ணிக்கலாம்ல? ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரைவோம். அதுக்கு முன்னாடி வந்து சார்ட் லிங்க்ல நம்ம ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். ஆனா அது எப்படிங்கிறது நீங்க வந்து ஃபில்டர் பண்ணுவீங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1000 ரூபாய்னா அதுக்கு எவ்வளவு இருக்கணும், 1 லட்சம் இது இருக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டு இருந்தேன். வீடியோ ஒண்ணுமே காணோம். சரி நான் சொல்றேன். ஓகே, இப்ப வந்து இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி 45 டிகிரில இந்த இடத்துலதான் நான் வாங்குவேன். அதாவது இப்ப வந்து மூவிங் ஆவரேஜ் போடுறேன். 20, 50, 100, 200. 20, 50, 100, 200 இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் போட்டு வச்சுக்குவேன். இப்ப ஏற்கனவே டிரா பண்ணிருக்கேன். இது என்ன நிப்டி 50 வந்துருச்சோ? TCS வந்து ஓகே, இந்த இருக்கு பாருங்க இந்த கேண்டில். இது வந்து 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கணும். இந்த கிரீன் கேண்டில் தெரியுதா? கிரீன் தெரியுதா? அந்த ப்ளூ லைன், இந்த ப்ளூ லைன் மேல இந்த கேண்டில் போட்டிருக்கணும். நான் சொல்றது இந்த ஸ்விங் ட்ரேடிங் உள்ள விஷயத்த சொல்றேன். எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஆவரேஜுக்காண்டி இது முன்னாடி ஒரு பேசிக்க சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லி இப்போ இங்க நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். இந்த கிரீன் கேண்டில் மேல என்ட்ரி பண்ணிட்டோம் 4004. இப்ப நம்ம வந்து 10% ப்ராஃபிட்னா 4460 ரூபாயில நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்ப இந்த இடம்னு வச்சுக்கோங்க, 4000 மேல 4400 ரூபாய் புக் பண்ணணும் 10%. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் இங்க இருந்து மேல போகாம கிட்டத்தட்ட ஒரு 4250 வந்தோடனே திரும்பிடுச்சு. இது என்னன்னா நமக்கு வந்து நல்ல, அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக் மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங் எடுப்போம். பல டெப்ட் இல்லாதா, அப்புறம் வந்து அவன் PG ரேஷியோ, PE ரேஷியோ, அப்புறம் FI DA ஹோல்டிங், இதெல்லாம் சில கிரைட்டீரியா எல்லாம் பார்த்து நம்ம வாங்குவோம். அப்போ நம்ம இது ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கும். சரியா? இப்போ நம்ம இத வந்து இன்னொரு 2 லைன் நம்ம வரைஞ்சிக்கணும். நான் எப்படி வரைய வேண்டாம் பாருங்க, இதுல மாத்திட்டு பாருங்க. இதோட வந்து அந்த இடத்துல நம்ம 4000 ரூபாய்ல நம்ம என்ட்ரி ஆனோம். நம்ம இந்த இடம் இந்த இருக்கு பாருங்க, 3000 இருக்கு பாருங்க, இந்த இடம் இங்க வந்தா நான் வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். இங்க வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். முடிஞ்சா ஆவரேஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடம் 2 தடவைக்கு மேல நான் ஆவரேஜ் பண்ண மாட்டேன். சரியா? இப்போ அடுத்தது வந்து இதுல 50% எவ்வளவு, 4000 50% 2000. அதுக்கு பக்கமா ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இங்க வந்தா ஆவரேஜ் பண்ணுவேன். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா இத வந்து நான் வெயிட் பண்ண மாட்டேன். அதாவது 10% 20% ப்ராஃபிட்ல இது பண்ண மாட்டேன். இது அப்படியே 50%ல மாத்தி விட்டுருவேன். இந்த ஸ்விங் ட்ரேடிங் இதையே 50%ல மாத்தி விட்டுட்டு நமக்கு மறுபடியும் மேல இங்க வந்தா மட்டும்தான் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். அதாவது 100% ப்ராஃபிட். 4000 வரும்போது வரைக்கும் அதை விட்டுருவா, அதை அப்படியே மாந்துரும். அந்த 50% ஸ்விங் ட்ரேடிங்ல உள்ள அந்த ஸ்டாக் அப்படியே 50% மாத்தி விட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அது வந்து உங்களுக்கு அந்த பிரைஸ் வரப்ப நீங்க எக்ஸிட் ஆற மாதிரி நீங்க ஒரு பெரிய மாதிரி GTR மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களோ, GTTR மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களோ? போட்டு வைப்பேன். 2வது எக்ஸல் ஷீட்ல என்னுடைய எல்லா இதையுமே தனியா போட்டு வச்சிருப்போம். ஒன்னொன்னே எந்த இது என்னைக்கு விக்கணும் எல்லாம் அனலைஸ் பண்ணி போட்டு வச்சிருப்பேன். படிக்காவே நம்ம அனலைஸ் வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி பாப்பேன் எது என்ன இருக்குன்னு, அடுத்து தெரிஞ்சு போயிடும் நமக்கு. அது இல்லாம ஜெரோதா எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை % ஏறி இருக்குன்னே நமக்கு தெரியும் போர்ட்போலியோல. அப்பவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இது வந்து 50% ஏறி இருக்குங்கும் போதே நம்ம உஷாராயிரும். என்ன அது எங்க இருக்குது என்ன இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். இது கேட்டீங்கல்ல, அதுக்குள்ள விஷயம். ரைட்டா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 4000க்கு வாங்கியாச்சு, 3600 10%, 3000 அவங்க ரிஸ்க் ரொம்ப எடுக்க மாட்டாங்க. 3600 ரூபாய் வந்துட்டா வெளியே வந்துடுவேன் அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ உருவாக்கிடுவாங்க. உருவாக்கிட்டு வெளியே வந்துருவாங்க. ஏன்னா 3600க்குள்ள 3000 2000 அந்த டைம்ல வாங்கினா அவங்களுக்கு லாபம் தானே. அப்படி பண்ணுவாங்க. ஆனா நான் அதை பண்றது இல்ல. நீங்க லாஸே இல்லாம இத வந்து நீங்க எடுக்கும்போது ஸ்டாக்க வந்து ஃபில்டர் பண்ணிடுறீங்க. இது ஸ்டாக் நல்ல கம்பெனி, நீங்க தான் ஃபண்டமெண்டலே நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பாத்துறீங்க. டோட்டலாவே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்
நாளா இருக்கிறதுனால இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, டெப்ட் இல்லாத கம்பெனி, கண்டிப்பா இதுல ப்ராப்ளம் வராது, வந்துட்டா வெளியாகிக்கும் அப்படிங்கறத நீங்க கரெக்டா பண்ணிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனைனால எல்லா ஸ்டாக்குமே கீழே இறங்கும். அது வேற. அப்போ இறங்கும் போது டிசிஎஸ் அதான் என்ன பிரச்சனை, இப்போ டாரிஃப் நம்ம அங்க வந்து $1 லட்சம் இருந்தாதான் H1B விசாக்கு இது பண்ண முடியும்னு நம்ம எல்லா அந்த ஐடி ஸ்டாக்ஸும் இறங்க ஆரம்பிச்சு, அதோட சேர்த்து இந்த ஸ்டாக் இறங்கி இப்ப 3050 கிடைக்குது. இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னா ராக்கெட் மாதிரி மேல ஏறும். இப்படி பல காலகட்டத்தை பார்த்துட்டேன் நான். இன்ஃபோசிஸ் பல தடவை இதை பார்த்துட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை வரும். எனக்கு 3 பிரச்சனைல மட்டும் நான் வெளியே வந்துருவேன், கண்ணை மூடிட்டு. அது எங்க இருந்தாலும் ஒண்ணு, கம்பெனி கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்கு பிரச்சனை கொடுக்கணும். அதாவது கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ற சரியில்லை, உனக்கு வந்து கம்பெனி இது பண்ண போறேன் அப்படின்னு. உதாரணத்துக்கே ஒரு டாக்ஸ் கட்டாம ஒரு கம்பெனி இருக்குது, ஆமா, ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இது பண்ணாம இருக்கிறதுனால அவங்க வந்து அவர் வார்னிங் கொடுக்குறாங்க, ஆமா, அந்த மாதிரி வெளியாகுது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை. ஆமா, அந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் சொல்றீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. சும்மா சாதாரண சும்மா ஒரு ஐடி ரைடு அது ரைடு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுல கூட இறங்கும். அப்பெல்லாம் நம்ம அது நல்ல கம்பெனி நல்ல கம்பெனியா தான் வாங்கிக்கலாம். ஆமா, கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு போறோம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு சத்தியம் கம்ப்யூட்டர் இருந்துச்சுல்ல, சத்தியம் கம்ப்யூட்டர் நான் ஆரம்ப காலத்துல $35 இருந்து நான் வாங்கினேன். ஓகே ஓகே. அது டெக் மஹிந்திரா ஹேண்ட் வாங்கினாங்க தெரியுமா? ஆமா, நான் சொல்றது 20. அது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். 20 சத்தியம் கம்ப்யூட்டர் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. 20. ஆனா அந்த சத்தியம் கம்ப்யூட்டர் வந்து லாஸ் ஆனப்ப நான் வந்து சவுதியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து என்னோட அங்கிள் சொன்னாங்க, என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபுல்லாவே. அது மொத்தமா இவங்க டைவர்சிஃபை பண்ணாம போடுறாங்க பாருங்க, அதுவும் பிரச்சனை தான். ஆமா ஆமா, அது டைவர்சிஃபை பண்ணி போட்டோம்னாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரே ஸ்டாக்க நம்பி ஃபுல்லா எல்லாத்தையுமே போட்டுறாங்க டோட்டலாவே. அதுலயும் மிட் கேப் இருக்கா, லார்ஜ் கேப் இருக்கா, ஸ்மால் கேப் இருக்கா, செக்டர் இருக்கா, எல்லாம் பிரிச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, அது ஸ்விங் ட்ரேடிங்கா இருக்கும்போது நம்ம மனசுலயே அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். ஒரே ஐடிலே நமக்கு ஸ்விங் சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், ஓகே, விழுந்துடக்கூடாது. அதையும் ஏதாவது ஒரு கம்பெனி அதை நம்ம சூஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபுல்லாவே. இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேடிங்கும் நீங்க அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும் டோட்டலாவே டிஃபரண்ட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது சிப் மூலமா நீங்க பண்ணுவீங்க. அது என்னன்னு நீங்க ஒன்னும் சொல்லல, சொல்றேன் அப்படின்னீங்க. சரி, ஓகே ஓகே. சிப் மூலமா தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கிறது வந்து நம்ம ஒரு மாசத்துக்குள்ளேயே நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் 10%. இதுல 10ல 2 வந்து தொல்லை கொடுத்து பின்னாடி கீழே போயிடும். சிலது 10ல 5, சிலதுல 10 கூட 8 கூட. எனக்கு வந்து மேக்சிமம் 6 பிரச்சனை ஆயிருக்குது இது வரைக்கும். அதாவது 10% கீழே வந்துட்டு பொறுமையா இருந்தா மேல வரும். இப்ப எல்லாமே அப்படியே கிணத்துல போல கண்ணு மாலதான் கிடைக்குது ஸ்விங் ட்ரேடிங். எந்திரிக்கல, அப்படியே பை பண்ணதுலாம் அப்படியே தான் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம குறிச்சு வச்சுக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பண்ணி அதுல வந்துட்டா நம்ம ஆவரேஜ் பண்ணி மேல வந்துடலாம். இப்ப நீங்க இதுல வந்து பை பண்ணும்போது 4000 கிட்ட சம்திங் சொன்னீங்களா நீங்க? ஆமா. இப்ப வந்து 50% ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்றது வந்து என்னன்னா, அதுல வந்து டிவைடட் பண்ணும்போது இப்ப 2000 ரூபாய். இப்ப நீங்க இங்க வந்து நீங்க ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க வந்து சப்போர்ட்ல சொல்றீங்களா இது ஆக கடைசி இதான் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க நீங்க? அதாவது இதுக்கு முன்னாடியும் இங்க 4000ல வாங்கிட்டோம். ஓகே. கன்வெர்ட்டிங் மீட்டிங் ரெக்கார்டிங் வருது. ரெக்கார்டிங் ஜூம் மீட்டிங் முடிஞ்சிச்சோ? முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு மறுபடியும் நீங்க லிங்க் அனுப்பணும். ரைட். இங்க ரெக்கார்டிங் ஏதாவது ஆகட்டும், முடியட்டும். ஓகே ஓகே. கன்வெர்ட் ஆகுது 11%. இது கூட எனக்கு தேவையில்லை, என்னோட இது கூட ஆட்டோமேட்டிக்கா சரி நான் ஸ்டாப் கன்வெர்ட்டிங் பண்ணிடுறேன். மறுபடியும் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆயிரும். ஆமா, ஜூம் பண்ணட்டா போட்டுறேன்.